ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு KL2US சேனல். வளர்ச்சி நோக்கி தமிழகம் அப்படின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல்வர் விஜய் பதவியேற்று இப்போதான் கம்ப்ளீட்டாக பதவியேற்று அந்த மெஜாரிட்டம் ப்ரூவ் பண்ணி இந்த ஒரு வாரம் சட்டசபை ஆரம்பித்து ஒரு வாரம் ஓடி இருக்கு. ஒரு வாரத்துலேயே நம்ம வந்து பார்க்கலாம், நம்ம விசிபிள் சேஞ்சஸ், விசிபிள் ஆக்ஷன்ஸ் நிறைய பார்க்கலாம். அதில் என்னென்ன ஆக்ஷன் ஒரு சம்மரி பார்ப்போங்க. ஸோ எடுத்தோடனே வந்து எது ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல முடியாது. எனக்கு கொஞ்சம் வந்து குவைட் சர்ப்ரைஸா இருந்தது. என்னன்னா இப்ப வந்து சிஎம் அவர்கள் வந்து 8 ஹவர் வேலை செய்யறாருன்னு அது ஒரு பெரிய பரபரப்பா ஒரு சர்ப்ரைஸா இருக்கு எனக்கு அது கேட்கறதுக்கு. அப்ப அது என்ன அதிசயம், 8 ஹவர் வேலை செய்யுது, தட் இஸ் ஜாப். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இதுக்கு முன்னுக்கு இருந்த முதல்வர்கள் எல்லாம் யாருமே வந்து ப்ராப்பரா அவங்க வேலை செய்யல. ஐ மீன் இத்தனை ஹவர் உட்கார்ந்து வேலை செய்யல அப்படிதான் சொல்ல தோணுது. ஏன்னா 8 ஹவர் வேலை செய்யுது, இட்ஸ் வெரி காமன். அது வந்து ஏன் பெரிய ஒரு விஷயமா பேசணும்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் அப்படி யாரும் பெருசா பேசல இந்த மாதிரி 8 ஹவர் வேலை செய்யறேன்னு. ஆனா கண்டிப்பா வேலை செஞ்சிருப்பாங்க. பட் ஆனா 8 ஹவர் வேலை செய்யறது நார்மல். அவரும் சம்பளம் வாங்குறாரு, சீஃப் மினிஸ்டர் இருக்காங்கன்னா வேலை செய்யணும். அதுல வந்து ஒண்ணு பாக்குறதுன்னா சாப்பாடு எடுத்து வந்துடுறாரு. அவரு சாப்பாடு எடுத்து வந்து அங்கேயே சாப்பிடுறாரு அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. No, the question is, if you see someone அவங்க வந்து 8 hour வேலை செய்யறாங்க ஒரு அதிசயமா நீங்க பாக்குறீங்க, that means இந்த கல்ச்சர் வந்து something new அங்க உள்ள before எந்த ஐ மீன் எந்த ஒரு முதலமைச்சரும் அந்த மாதிரி வேலை செய்யலன்னு தான் அர்த்தம். அப்படிதான் நம்மளுக்கு பார்க்க தோணுது. தலைமை செயலகத்துல உள்ள ஆபீசரே அவங்களே வியப்பா பாக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கல்ச்சர் வந்து சம்திங் புதுசா இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஓகே, அதை நம்ம வரவேற்போம். அடுத்தது எடுத்து வச்சிருக்கேன். நான் வந்து என்னென்ன செஞ்சாலும் ஒரு சம்மரி இப்ப பார்ப்போம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம நிறைய பேர் வந்து என்னன்னா இந்த உதவித்தொகைன்னு பேசுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து என்ன பார்க்கறேன்னா, அந்த முதல் நாள் அறிவிச்சதே ஒரு பெரிய ஒரு திட்டம் தான் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா மின்சாரத்துக்கு வந்து 200 யூனிட், அதை வந்து யாரும் ரொம்ப பேச மாட்டாங்கிறாங்க. அப்படியே முடிஞ்சிச்சு அந்த இது. ஆனா 200 யூனிட்டுங்கிறது நிறைய ஆக்சுவலி நம்ம சேவ் பண்ணலாம். நான் வந்து ஒரு ஷார்ட் போட்டிருப்பேன் கரெக்டா. ஏன்னா அந்த இது வரைக்கும் 100 யூனிட் தான் இருந்தது, அதை 200 யூனிட்டா மாத்திருக்கா ஃப்ரீ. அப்ப நிறைய பேர் நம்ம வந்து என்னன்னா அந்த 200 யூனிட்டுக்குள்ளேயே வந்துடும். 200 யூனிட்டுக்குள்ள வந்துச்சுன்னா நம்ம காசு கட்ட தேவையில்லை, காசு 0 அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்குறோம். அது ஒரு இதை பெருசா பேச மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அது ஒன்று அறிவிச்சாரு. அப்புறம் வந்து நம்ம சிங்கப்பெண் படை திட்டம். அப்புறம் வந்து ட்ரக்ஸுக்கு வந்து என்னன்னா போதைப் பொருள் கட்டுப்படுத்துறதுக்கு 3. அப்புறம் 4வதுன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து என்னன்னா டாஸ்மாக் கடை, மதுக்கடைகள் வந்து 717 கடையில 3. அது வந்து கூட நிறைய குடிகாரர்கள் எல்லாம் வந்து போராட்டம் பண்றாங்க, இது பண்றாங்க. அங்கங்க வர இந்த சோசியல் மீடியால வந்து அவங்கள பேட்டி எடுத்து சில விஷயம் பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கு. சில விஷயம் எல்லாம் சீரியஸா இப்படி எல்லாம் நடக்குதா, ஒரு போதைக்காக ஒரு குடிக்காக இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்களா அப்படின்னு கூட நமக்கு அதிசயமா பார்க்க தோணுது. ஆமா, அது ஒண்ணு. அப்புறம் 5வது அப்படின்னா இந்த அகவிலைப்படி, அதாவது டியர்னஸ் அலவன்ஸ் சொல்லுவோம், அதை வந்து 2% கூட்டியிருக்காங்க, 60% ஆகியிருக்காங்க. அது வந்து என்னன்னா இன்ஃபிளேஷன். பட் அப்கோர்ஸ் 2% கொஞ்சம் குறைச்சதான் நம்ம பாக்குறப்ப. பட் சம்ஹவ் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா நம்ம நம்பணும். ஏன்னா 2% ரொம்ப பெரிய அமௌண்ட்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா அந்த முதல்வர் வந்து எவ்ரி டே என்ன பண்றாருன்னா, இப்ப ஏற்கனவே நம்ம வந்து 6 திட்டம் நான் சொல்லிட்டேன். முதல்வர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா பிரைவேட் கம்பெனிஸ், அப்புறம் வந்து ஃபைனான்சியல் IAS ஆபீசரை மாத்தினது, அவங்களெல்லாம் மீட் பண்றாரு. டெய்லி வந்து அவரோட அஜெண்டால வந்து மீட் பண்றாங்க. ஏன்னா நான் வந்து இந்த லிங்க்டின்ல வந்து தமிழக வெற்றி கழகம்னு இருக்கு, அதுல நான் ஜாயின் பண்ண ஃபாலோ பண்றதுனால எனக்கு தெரியுது டெய்லி என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு. அதனால அவங்க யார் மீட் பண்ணியிருக்கா அப்படின்னு. இப்போ BMW டைரக்டர் பார்த்துருக்காரு, பிசினஸ் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், இண்டஸ்ட்ரி எப்படி ரிவாம் பண்ணலாம், எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு. அதனால தான் நான் சொல்றேன் வளர்ச்சியை நோக்கி. அப்புறம் IAS he also conducted meeting with police, அப்புறம் officials, security, the crime control பத்தி, administration பத்திலாம் வந்து ஒரு பெரிய ரிவ்யூ மீட்டிங் வந்து நடத்திருக்காரு. அப்புறம் அந்த பைனான்சியல் பொசிஷனை வந்து கேட்கறதுக்காக எல்லா IAS ஆஃபீஸரும் கூப்பிட்டு அதை வேற என்ட்ரி பண்ணி அதை ஒரு மீட்டிங் பண்ணியிருக்காரு, டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. எப்படி ஃபைனான்சியல் இது இருக்கு, ஸ்டேட்டஸ் இருக்கு, அதை எப்படி பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு. என்ன கைவிட்டு என்னன்னா ஒரு 10 அந்த முக்கியமான ஒரு விஷயம், அந்த குறுவாய் கல்டிவேஷன், அந்த இது அக்ரிகல்ச்சர் ரிவ்யூ பண்ணிருக்காரு. ஆமா. சோ இது எவ்ரிடே நமக்கு வந்து ஒரு அவுட்புட் இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா ஒரு இன்னைக்கு வந்து பரபரப்பான செய்தி, அதை சொல்ல மறந்தாச்சு. மோடி அவர்களுக்கு வந்து இது பெட்ரோல் பிரைஸ், கேஸ் பிரைஸ் எல்லாம் வந்து அதிகமாகிறதுக்கு வந்து ஒரு அகெயின்ஸ்டா வந்து அறிக்கை விட்டுருக்காரா. வேர்ல்டு எக்கனாமியே இன்ஃபிளேஷன் தான் மூவ் பண்ணுது, இன்ஃபிளேஷன் நோக்கி மூவ் பண்ணுது. எப்படின்னா பொருளாதாரமே கொஞ்சம்
தடங்கள் நிறைய தடங்களும் வருது. அப்ப இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான பீரியட் தான். அப்ப மக்கள் வந்து என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, செய்யறத வந்து பாராட்டணும். நம்ம செய்யறத பாராட்டணும். இன்னொன்னு வந்து நம்ம குறை வரவேற்கணும். சொல்லிக்கிட்டே குறை சொல்லிக்கிட்டே தான் இருந்தா இருக்கணும். ஐயோ செய்யறவங்களுக்கு கூட இன்னும் செய்யணும்னு தோணாது. ஆமா. நம்ம வந்து ரூ. 1000 குடுத்தாரு. 1000 2500 கொடுங்க. உடனே நம்ம குடுக்க முடியாது. ஏன்னா வந்து இன்னும் 10 நாள் 2 வாரம் கூட ஆகல. அது கூட எனக்கு என்னமோ இது வந்து மக்களோட இதா தெரியல. இந்த எதிர்க்கட்சிங்களோட எதிர்க்கட்சிங்களோட சூழ்ச்சியா தான் எனக்கு தெரியுது. அவங்க தான் கிளப்பி விடுறது. ஓ இத கேளுங்க, அத கேளுங்க, இது அது இதுன்ட்டு அவங்க ஆளுக்குள்ளேயே வச்சு கிளப்பி விடுது. அப்பப்ப வர இந்த மு.க. ஸ்டாலின் வந்து சொல்லிக்குவாரு வேற, மக்கள் வந்து ரொம்ப கடுப்பா இருக்காங்க இந்த ஆட்சியில. அந்த மக்கள் யாரு? ஐ சீரியஸ்லி வாண்ட் டு see that மக்கள் யார்? அந்த மக்கள் வந்து உண்மையா கடுப்பா இருக்கிறது. ஏன்னா நான் பாக்குற மக்கள் எல்லாம் ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப நல்ல விஷயமா பாசிட்டிவா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நிறைய மக்கள் எஜுகேட்டட் எல்லாமே வந்து நிலவரம் தெரியுது. இப்ப வந்து நமக்கு எல்லாமே தெரியுது. எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் வந்து என்னன்னா, இப்ப வர காலகட்டம் எப்படின்னா, அப்படியே பல நூறு கண்கள் வந்து நுக்கி பார்த்துட்டே இருக்கு அரசாங்கத்தை எப்படிலாம் குறை சொல்லலாம் அப்படின்ட்டு. அதனால அவங்களும் இப்போ வந்து என்னன்னா சோசியல் மீடியாவில் பயங்கரமா இறங்கிட்டாங்க ஃபுல்லா. அதனால என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இது வந்து கோயிங் டு பி சேலஞ்சிங். அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். நம்ம வந்து அவங்க இப்படி கிரிட்டிசைஸ் பண்ணாலும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். ஆக்சுவலி அது வந்து டிஎம்கேக்கு வந்து பேக் ஃபயரா தான் ஆகும் நான் சொல்றேன். அவங்க வந்து இப்ப வந்து விஜய்வை வந்து ஐ மீன் சிஎம் விஜய்வை வந்து ஒரு எனிமியா பார்த்து மக்களுக்கு என்ன நம்ம நல்வழிகள் கொண்டு வரலாம், மக்களுக்கு எப்படி வந்து நம்ம நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வரலான்றத யோசிக்கிறத விட்டுட்டு எப்படி வந்து சிஎம் சாரை வந்து அட்டாக் பண்ணலாம் அவர் பாணிலேயே போய், அதாவது இந்த சோசியல் மீடியா வந்து கையில எடுத்துக்கிறது, உருப்படி இல்லாத ஒரு பொய்யான அறிக்கைகளை விடுறது, பரப்பி விடுறது நியூஸ. சோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தான் பேக் ஃபயரா ஆக போகுது. சோ அடுத்த பல இயர்ஸ்க்கு வந்து திருப்பி ஆட்சிக்கு வர்ற மாதிரி ஐடியா இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது மக்களும் வந்து ஒத்துழைத்தாதான் எல்லாமே. மக்கள் மட்டும் இல்ல, மக்கள் அப்புறம் அரசு ஊழியர்கள் அதிகாரிகள் எல்லாமே ஒத்துழைக்கணும். எல்லாமே அவரோட மோட்டிவ் வந்து என்னன்னா ஊழலற்ற ஆட்சி. அந்த ஊழல் அந்த கரப்ஷனை குறைக்கணும்னா அது எவ்வளோ பெரிய டாஸ்க். அதை முடிக்கிறதுக்குள்ள அதை வந்து இனிஷியேட் பண்றதே பெரிய சேலஞ்சிங். அதை இனிஷியேட் பண்ணி ஆபீசர் எல்லாம் கோஆபரேட் பண்ணும், அது பண்ணும். இப்ப இவங்க வந்து இது வேற இந்த வேற தாக்கணும். இதுக்கிடையில நம்ம வந்து முதல்வருக்கு என்னன்னா சட்டசபையில ப்ரூவ் பண்றதுக்கு வேற இருந்துச்சு. அதுவும் இன்னும் வேற அவங்க இன்னும் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லாம் அதையே பண்ணிட்டு இருக்காங்க. எப்படா இவர் பண்ணுவோம் அப்படின்றாங்க. அதையும் நம்ம டேக்கிள் பண்ணணும். இங்கேயும் மக்களுக்கும் நம்ம என்ன சலுகைகள் கொடுக்கணும், மக்களுக்குள்ள கொள்கைகள், மக்களுக்குள்ள நடவடிக்கை, என்னென்ன ஆக்ஷன் பிளான் அதையும் பார்க்கணும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அது வந்து எப்படின்னா ரொம்ப சேலஞ்சிங்கான பீரியட். இப்போ நம்மள்கிட்ட கொஞ்சம் தப்பு இருக்கு. என்னன்னா நம்ம வந்து மெஜாரிட்டியை சூஸ் பண்ணியிருந்தானே அந்த பிரச்சனை இல்லை. டேரக்டா ஓகே வாட்டவர் நீங்க என்ன சொல்றீங்க, நான் வந்து டேரக்டா மக்களுக்கு பலன் என்னென்ன பார்க்குறேன் திட்டங்களை பத்தி போயிட்டே இருக்கலாம். இப்போ வந்து என்னன்னா சிறுபான்மை அரசு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் வந்து அங்கேருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும். இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நம்ம வந்து மூவ் போனோம். பட் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி இவ்வளோ தடங்கல்களை கன்சிடர் பண்ணி இந்த இன்னும் 10 நாள் ஆயிருக்குமா மொத்தமா பதவியேற்று ஞாயிற்றுக்கிழமை வந்தா ஒரு வாரம் 10 நாள் கூட அவ்வளவு. ஒரு வாரத்துல வந்து இவ்வளோ விஷயம் ஒரு முதலமைச்சர்னால செய்ய முடியுதுன்னா இன்னும் 5 வருஷத்துக்கு அவர் எவ்வளவு செய்ய முடியும். சோ அதனால வந்து மக்களா இருந்து நம்ம வந்து அவருக்கு சப்போர்ட்டா இருக்கணும், அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஆமா நம்மளே வந்து அவருக்கு செய்யறதுக்கு இந்த ஃப்ரீ திட்டம், இந்த ஃப்ரீ பீஸ்ன்னு சொல்றோம்ல, இலவசங்கள் வந்து அது வேண்டியவர்களுக்கு போய் சேரணும். அப்படிதான் நம்மளே யோசிக்கணும். வேண்டியவங்களுக்கு போய் சேரணும். அதனால நம்ம வந்து நான் கார் வச்சிருக்கேன், எல்லாம் வச்சிருக்கேன், எனக்கும் அந்த பெனிஃபிட் வேணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க கூடாது. அப்புறம் எப்படி நம்ம வந்து ஏற்கனவே உள்ள கடன் இவ்வளவு இருக்கு அதெல்லாம் பண்ணணும். ஸோ மக்கள் நம்ம வந்து சேர்ந்து ஒத்துமையா இருப்போம், சப்போர்ட் பண்ணுவோம் கண்டிப்பா. இது வந்து வெகு விரைவில் நம்ம தமிழ்நாடு வந்து ஏற்கனவே வந்து எக்கனாமில வந்து நல்ல மாநிலமா இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணணும், இன்னும் கண்டிப்பா வரும் காலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய வரும். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே நம்ம வந்து இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட், வேலை வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும். இண்டஸ்ட்ரீஸ் வந்துச்சுன்னா இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணா, ஏன்னா நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம்ல, ஏற்கனவே பயப்படுறாங்க. முன்னாடி வந்தவங்கன்னா முதலீடு சேர்த்துக்கு பயப்படுறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்தவொடனே பேசுறது வந்து கமிஷன் எனக்கு எவ்வளவு கொடுப்பேன் அப்படின்னு. ஓகே முந்தைய 50 வருஷமா இந்த ஏதாவது பிசினஸ் செய்யணும் அப்படின்னாலே வந்து பேசுறதே கமிஷன் இவ்வளவு கொடுக்க முடியுமா அப்படின்னு. அதனாலே எல்லாம் பின் வாங்கிறாங்க. இப்ப வந்து இவர் வந்தது புது ஆட்சி, புது அரசு வர்றதுனால என்ன பண்ணுவாங்க, வந்து பிசினஸ் ஓனர்ஸும் வந்து பார்ப்பாங்க, ஓகே என்ன மாதிரி இருக்கு சுச்சுவேஷன். இவர் வந்து ஒரு கொள்கை வந்து நம்ம ஊழல் அற்றது அப்படின்னா, ஸோ அங்க நம்ம
கமிஷனை அது வந்து அடிக்காம கரெக்டா இருந்தாலே போதும். என்னன்னா கண்டிப்பா முதலீடுகள் நிறைய வரும். முதலீடு நல்லா வந்தா அது மூலியமா மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல திட்டங்கள் வரும். அதை வச்சு நல்லா செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம நம்பணும். அதுதான் மெயின். அப்புறம் இது வந்து முக்கியமா குறிப்பிட்டு ஆக வேண்டிய ஒரு விஷயம். நிறைய சோசியல் மீடியால நான் பார்க்குறேன், நிறைய யூடியூபர்ஸ் வந்து இத பத்தி பேசல அவ்வளவா. அதாவது தமிழ்நாட்டு சிஎம் ரிலீஃப் ஃபண்ட் அந்த மாதிரி ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து 2 பேர் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு 2 பேர் நிறைய பேர் வந்து டொனேட் பண்றாங்க. அதாவது ஒரு யங் மேன் வந்து ஈரோட்ல இருந்து அவர் 1.22 லேக் ஆமா வந்து டொனேட் பண்ணிருக்காரு. அதாவது இந்த 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 தமிழ்நாட்டோட டெப்ட், அதாவது கடனை வந்து அடைக்கிறது வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த நாட்டோட குடிமகனா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இது மிதுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கா எனக்கு தெரியாது. அதுவும் அப்படி நான் கேட்டதோட படிச்சதோ. ஆனா விஜய் சார் வந்து சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அப்ப பாருங்க அவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க. எப்படி சப்போர்ட் பண்றாங்க. அப்புறம் இன்னொன்னு ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அவரும் அவரோட ஃப்ரெண்ட் ஒரு பிசினஸ் மேன், அவர் வந்து 5,000 வந்து அனுப்பி விட்டுருக்காரு. ஆமா இப்ப வந்து என்னன்னா அவங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இது சின்ன சின்ன விஷயம் தான், ஒரு சின்ன விஷயம், ரொம்ப சின்ன விஷயம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஃபர்ஸ்ட் அந்த குடுக்குற அந்த மனசு. ஸோ ஒரு ஆள் ₹1 கொடுத்தா கூட எங்கேயோ போச்சு. ஏன்னா தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் அவ்வளோ மக்கள் இருக்காங்க. ஆமா சோ இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்க வந்து இப்படிப்பட்ட விஷயம்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணும்போது அவருக்கும், அதாவது சிஎம் சாருக்கும் இன்னும் பூஸ்டா இருக்கும். இன்னும் ஹெல்ப் பண்றதுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு புது புது திட்டங்கள், புது புது ஸ்கீம் புது புது ஸ்கீம்லாம் வந்து அவரே கொண்டு வருவாரு. அந்த மாதிரி ஒரு விஷயம். அப்புறம் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து நான் இப்ப பார்க்கும்போது சோசியல் மீடியால வந்து they become more responsible the way they handle the situation. இதன் அந்த காமெண்ட்ல வந்து காமெண்ட்ஸ்ல வந்து தப்பா போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல இந்த வந்து எதிர்கட்சிகள்ல வந்து இந்த சில யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க பேர்ல நான் மென்ஷன் பண்ணியே விரும்பல. அப்படியே இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த தப்பான நியூஸ பரப்பிக்கிட்டு அப்படியே சண்டைக்கு சண்டை, கிண்டல் பேச்சு பேசிக்கிட்டு அந்த மாதிரி உள்ள யூடியூபர்ஸ்க்கு அவங்க நல்ல பதில் அடி கொடுக்குறாங்க. ஸோ தே பிகம் மோர் ரெஸ்பான்சிபிள். இதெல்லாம் யாருனால வந்தது? ஸோ சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்ல ஒரு இளைய தலைமுறை வந்து உருவாகிறதுக்கு ஒரு நல்ல தலைவர் தேவை. அந்த நல்ல தலைவர் வந்தோடனே எல்லாமே மாறிடுச்சு. ஈவன் அந்த இளைஞர்கள் எல்லாம் பேசும்போது கூட they not just simply talking with facts. இன்னொன்னு சொல்லணும், நம்ம வந்து என்னன்னா சில பேர் யூடியூப்ல பாக்குறப்ப நிறைய விமர்சகர்கள் இருப்பாங்களா, செய்தியாளர், அரசியல் நிபுணர், அரசியல் வல்லுநர்னு சில பேர் நிறைய சொல்லிக்கிறாங்க. அன்னாடம் அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து என்னன்னா பொலிட்டிக்கல் பத்தி பேசுறாங்க. ரொம்ப வந்து இந்த பார்ட்டி இது பண்ணாரு, அந்த பார்ட்டி இந்த பண்ண போறாங்க, இதை பண்ண போறாங்கன்னு அதெல்லாம் நம்ம ஒதுக்கி வைப்போம். அவங்க பாட்டுல அவங்க பண்ணிட்டோம். அவங்க ஏன்னா ஒரு நிலையான அரசு வேணும் ஃபர்ஸ்ட். அதை தான் நம்ம அதையும் யோசிக்கணும். நிலையான அரசு இருந்தாதான் நமக்கு செயல் திட்டங்கள்லாம் எல்லாம் செயல்முறைப்படுத்த முடியும். அது இல்லாம இந்த சைடு ஒன்று கிரிட்டிசைஸ் பண்றாங்க, அந்த சைடு ஒன்று கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அதெல்லாம் வந்து நமக்கு அவங்க தெரியாது, இல்லாட்டி நம்ம மேல புகுத்துற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொன்னா நம்ம எல்லாம் நம்பிடுவோமா, இல்லை நம்ம என்ன கண்ணு தெரியாதா, நம்ம என்ன சர்ச் பண்ண மாட்டோமா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்களுக்கு வந்து எல்லாம் கிளியரா தெரியுது. ஏன்னா மக்களுக்கு கண்டிப்பா தெரியும். மக்கள் வந்து அவேர்னஸா தான் இருக்காங்க. கண்டிப்பா ஒருத்தர் வந்திருக்காரு, 50 வருஷம் நம்ம இந்த மாதிரி ரைஸ் பண்ண கொஸ்டின் அப்படின்னு கூட நம்ம வந்து கேட்க வேண்டியதா இருக்கு. ஸோ இன்னொன்னு ஒரு கூத்து இன்னைக்கு பார்த்தேன் சோசியல் மீடியால, ஒரு போட்டோ. அதை பார்த்துட்டு நான் சீரியஸ்லி அப்படிதான் எனக்கு தோணுச்சு. அதாவது திரு கருணாஸ் அவர்களும் நாசர் அவர்களும் நம்ம மாண்புமிகு முதலமைச்சரை போய் சந்திச்சிருக்காங்க. எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு நீங்க வரீங்க கருணாஸ் அப்படித்தான் எனக்கு தோணுச்சு. எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு, ஏன்னா பேசினது கொஞ்சம் நெஞ்சு பேச்சா பேசினாரு. அந்த மாதிரி ஒரு பேச்சு பேசிட்டு வெக்கமே இல்லாம, வெக்கமான சூடு சொர்ணம் எதுவுமே இல்லாம போய் திருப்பி அவர்கிட்ட ஒரு பொக்கே கொடுத்து பார்க்கும் போது எனக்கே இவங்கெல்லாம் இப்படிலாம் மாறுறாங்க அப்படித்தான் எனக்கு தோணுச்சு. இப்ப வந்து அந்த சில பேரு, அவர் பேரு நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அவர் வந்து சொன்னாரு ஒரு சீட்டு ஜெயிச்சுட்டா 10க்கு மேல சீட்டு ஜெயிச்சுட்டா நான் அரசியல் பேசுறதே விட்டுறேன்னு சொல்றது. இப்ப வந்து புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அது அந்த வாயி, இது எந்த வாயின்னு எனக்கே தெரியல. அது எப்படி நிமிஷத்துக்கு ஒரு ஆள் மேல உள்ள அபிப்பிராயம் வந்து மாறிடுதுன்னு எனக்கு சீரியஸா புரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.